பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நிறைய ஏர்ன் பண்ணுங்கள். உங்களோட கோலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடத்துல வைங்க. அப்போ தான் ஓரளவுக்காவது உங்களால் அந்த அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போக முடியும். சரியா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இந்த விஷயத்தை உங்கள் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா இதனால் நீங்களும் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். சிறு துளி பெருவெள்ளம்னு கேள்விப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாலையும் என்ன தான் பட்ஜெட் போட்டு நடந்தாலும் அந்த பட்ஜெட்லேயே நம்ம வந்து சேர்த்து வச்சு ஒரு அமௌண்ட்டை வந்து உண்டில் சேமிப்பாக்குவோம். நான் வந்து அப்படி தான் ஆக்குவேன். ஸோ எப்படினாலும் சின்ன சின்ன அமௌண்ட்டு ஒரு 50 ரூபா 100 ரூபா நம்ம எடுத்து வச்சுருவோம் இல்லையா? அந்த மாதிரி நான் தினம்தோறும் எடுத்து வச்சு வெறும் 16 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா 7000 ரூபாய்க்கு மேலே நான் சேவ் பண்ணியிருக்கேன். அதுவும் கேஷாக சேவ் பண்ணலை. அதுதான் பெஸ்ட்டு வே. வந்து என்னென்னா, நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம சேர்த்து வைக்கிற பணத்தை கரெக்டான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ரேட்டில் வந்து தங்கத்தோட விலை கூடிக்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட வந்து 2024 டிசம்பரில் ஒரு பவுனோட ரேட்டு வந்து 27,000 இருந்துச்சு. இன்றைக்கி 2025 ஜனவரி ஜஸ்ட் 1 மந்த்து கூட இன்னும் முடியலை, ஒரு பவுனோட ரேட்டு 60,000 மாறிடுச்சு. ஸோ நான் அவங்க எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தேன், இந்த நியூ இயரில் வந்து டிஜிகோல்டு ஆப்பில் வந்து நான் சேவ் பண்ண போகிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு என்னமோ அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. நம்ம கையில் அன்னன்னைக்கு இருக்கிற காசு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் நமக்கு செலவாயிடும். உண்டியலில் போட்டாலும் நமக்கு வந்து தங்கத்தோட ரேட்டு கூடிக்கிட்டே தான் போகுது. எப்படினாலும் நான் வந்து ஜுவல்ஸ் எடுக்கிறதுக்காக தான் நான் சேர்த்தே வைப்பேன். 1 கிராம் 1/2 கிராம் 2 கிராம் இந்த மாதிரி தான் என்னோடய சேமிப்புகள் இருக்கும். ஸோ நகைச்சீட்டு போட்டால் மட்டும்தான் என்னால் வந்து, ஆனால் மாதம் ஒரு பல்க் அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் ஒரு 3 பவுனு 2.5 பவுனுன்னு இதுக்கு முன்னாடி நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வருஷம் வந்து டிஜிகோல்டில் வந்து நான் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். ஜனவரி 6ஆம் தேதி 2025 நான் என்னோடய சேவிங்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ஆப்பில் குறைஞ்சது ஒரு 100 ரூபா வரைக்கும் சேவ் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ நாளும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 16 நாள் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ என்னாலே நம்ப முடியல, என்னால் இவ்வளோ சேமிக்க முடியுமான்னு சொல்லிட்டு டெய்லியும் கணக்கு பார்த்துட்டு, அதாவது உங்களுக்கே தெரியும் நான் சாரீ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ மொத்தமாக வந்து ஹோல்சேலாக ஸ்டாக் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வர வருமானமும் சரி, அதே மாதிரி வந்து சோப் பிஸ்னஸ் ஆகட்டும், டெய்லி என்னோடய வருமானத்தில் இந்த சேவிங்ஸுக்கெல்லாம் போக, தட்டுச்சீட்டு கட்டணும் இல்லையா, அதுக்குண்டான சேவிங்ஸ் எல்லாம் போக மீதி என்கிட்ட 100 ரூபா கிடைக்கிறதாலும் சரி, இல்லை 150 ரூபா கிடைக்கிறதுனாலும் சரி, 500 ரூபா கிடைச்சாலும் சரி, அடுத்த நாளை பற்றி நான் யோசிக்கிறதே இல்லை. டக்குன்னு எடுத்து என்ன பண்ணிட்டேன், அந்த சேவிங்ஸ் ஆப்பில் நான் போட்டுட்டேன். ஸோ இது வந்து லாஸ்ட்டாக வந்து நேற்று 22ஆம் தேதி ஜனவரி 2025 வரைக்கும் நான் சேவிங்ஸ் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக என்னால் என்ன நம்பவே முடியலன்னா, வெறும் 16 நாள்லேயே 1 கிராம் என்னால் வந்து நான் சேர்த்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே நேற்று நைட்டு நான் பார்க்கும்போது லாஸ்ட்டாக என்னோடய அமௌண்ட் வந்து நான் போட்டேன் 350 ரூபா இருந்துச்சு நேற்று. ஸோ அந்த 350 ரூபா நான் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7030 ரூபா இருந்துச்சு. ஸோ அதில் வந்து 1 கிராம் கோல்டு வந்து நான் சேவ் பண்ணிட்டேன்னு காட்டும் போது என்னால் நம்பவே முடியல. வெறும் 16 நாளில் நான் 1 கிராம் வாங்கிட்டேனா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாகவும் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ நிறைய பேர் நம்பலைன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுறேன், பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். ஆக்சுவலாக இந்த ஆப்பில் தான் நான் வந்து கோல்டு சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து தங்கமயிலோட டிஜிகோல்டு ஆப்பு. ப்ளே ஸ்டோரில் போனால் நீங்களும் தாராளமாக அதை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணலாம். கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்டெலாம் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 7525 ரூபா. இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மை சேவிங்ஸ் கோல்டு யுவர் ஸ்கீம்னு இருக்கா, அதில் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஜி கோல்டு ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ஆக்டிவில் அந்த க்ரீன் கலர் டாட் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் வந்து நான் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணியிருக்கேன், ஸோ எத்தனை கிராம்ஸாக சேவ் பண்ணியிருக்கேன்னு காட்டும். இப்போ வந்து அந்த நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா, டோட்டல் கோல்டு சேவ்டுன்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து என்னோட இப்போதைக்கு நான் சேர்த்து வச்ச கோல்டு. 1 கிராம் அப்படின்னு சொல்லி காட்டுது பாருங்களேன், 1 பாயிண்ட்னு இருக்கா, அது வந்து 1 கிராம் கோல்டு ஆட் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் அமௌண்ட் நான் பே பண்ணது வந்து 7030 ரூபா. இப்போ நான் காட்டுறேன்ல, அது அந்த அமௌண்ட்டை தான் நான் பே பண்ணது. ஆனால் இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7525 ரூபான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வெளியே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 7525 ரூபா சம்திங் இருந்த கோல்டை நான் வெறும் 7030 ரூபாய்க்கே வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் டெய்லி நான் வந்து பே பண்ணதுனால அப்பப்போ 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபான்னு பே பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அன்னன்ன நாளைக்கு எனக்கு வந்து கிராம்ஸ் ஆடாக இருக்கிறதுனால சீரியஸாகவே எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் பே பண்ண எல்லா டீட்டெயிலும் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன்.
ஒரு நாளைக்கும் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்னு. சில நாள்லாம் 2-3 பேமெண்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா சப்போஸ் எனக்கு வந்து அதிகமான சேல்ஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு கையில் கொஞ்சம் பணம் கிடைக்கும். அதை ஏன் நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ணணும்னு இது லாஸ்ட்டாக நேற்று நைட்டு கணக்கு பார்த்துட்டு 7:45க்கு நான் வந்து பேமெண்ட் பண்ணது 350 ரூபா பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக சேர்க்கும் போது நமக்கு இந்த அமௌண்ட் வந்து வந்துடும். நான் கட்டினது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வெறும் 7,030 ரூபா தான். ஆனால் இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7,500 சம்திங். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு 500 ரூபா லாபம். நான் கோல்டை வந்து 1 கிராம் கோல்டை நான் சேவே பண்ணிட்டேன். எல்லாரும் ப்ரூஃப் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நான் ப்ரூஃபோடு கொடுத்துருக்கேன் அப்படின்னா எல்லாருக்கும் டவுட் வரலாம் இல்லையா, இவங்க நிறையா சொல்கிறாங்க, நிஜமாக அம்மு வந்து பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை சும்மா வீடியோ போடுறாங்களான்னு கூட நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். நான் எதை ஃபாலோ பண்ணுறேனோ எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் ஷேர் பண்ணுறேன். நான் பெரிய நாலேஜபிளான ஆள் அப்படிலாம் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சது சின்ன சின்ன விஷயங்களாக நம்ம சேனல் மூலியமாக இது உங்களுக்கும் யூஸ் ஆகுங்கிறதுனால தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் உண்டியல் சேமிப்பு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கே தெரியும், நான் 4-5 உண்டியல் வச்சு அதில் சேவ் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்பப்பெல்லாம் வந்து எனக்கு 50 ரூபா 100 ரூபா கிடைக்குதோ நான் எல்லாம் கேஷாக போட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் நம்ம வீட்டில் என்ன தான் உண்டியல் சேமிப்பு பண்ணாலும் அது ஒரு அமௌண்ட்டு சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபா ஒரு வருஷத்தில் நம்ம வீட்டிலே உண்டியல் வச்சு சேர்த்து வச்சாலும் அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் போய்ட்டு கோல்டு தான் வாங்குவோம். கரெக்டாக? அப்படி கோல்டு வாங்கும்போது அன்னைக்கு ரேட்டு கோல்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக எனக்கு என்ன மைண்ட் செட் வந்துருச்சுன்னா, இந்த 2025 இந்த மாதிரி டிஜிகோல்டு ஆப்பை பற்றி நான் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தங்கமயில் ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ இப்போ வரைக்கும் 16 டேஸாக நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அது சேர எனக்கு ஆசை அதிகமாகிட்டே இருக்குது. பரவாயில்ல ஏதோ சேர்த்துட்டோம். ஏன்னா இப்போ சேர்த்த இதே 7,000 ரூபாய் நான் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு 6 மாதம் கழித்து நான் போயிட்டு கோல்டு வாங்கும்போது அப்போ நிஜமாகவே 1 கிராம் 10,000 ரூபாய் கூட இருக்கலாம், இல்லை ஒரு 8,000 ரூபாய் கூட ஆயிருக்கலாம் இல்லையா. ஸோ அதில் வந்து எனக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நான் இப்போ வெறும் 7,030 ரூபாய் சேர்த்து இன்றைக்கி ரேட்டில் வந்து 7,550 ரூபாய் இருக்கக்கூடிய கோல்டை நான் எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன். ஸோ நீங்களும் உங்களோட சேமித்த பணத்தை இந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. எப்பவுமே சேர்க்குற பணத்தை இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லாபம் பார்க்கலாம். அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக ஷேர் பண்ணேன். நீங்களும் டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு வேளை பண்ணுறோம், ஸோ சேலரி பத்தலை, சேவ் பண்ண முடியலன்னு சொல்லாதீங்க. டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் இருக்குன்னா ஒரு 7 மணி நேரம் தூக்கம் நமக்கு வேணும். 8 மணி நேரம் நல்லா தூங்கினா கூட போதும். நைட்டு 9 மணி 10 மணிக்குள்ளே படுத்துருங்க. காலையில் 5 மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சிருங்க. ஸோ 8 ஹவர்ஸ் தூக்கம் முடிஞ்சிடும். காலையில் 5 மணி 6 மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சாலும் உங்களோட வீட்டில் என்ன ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்கவே இருக்காது. சமையல் ஒர்க்கும் அப்படி தான். காலையிலே சமைச்சு வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மீதி நிறையா நேரம் வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு டைம் கிடைக்கும். அந்த டைமில் உங்களால் என்ன முடியுமோ, ஏதாவது ஒரு ஆன்லைனில் ஒரு ஜாப் பண்ணுங்கள், இல்லைனா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள். டெய்லரிங் தெரிஞ்சவங்க டெய்லரிங் பண்ணுங்கள். என்னென்ன உங்களுக்கு தெரியுமோ, எது உங்களால் சாத்தே போடுமோ அந்த மாதிரி பண்ணாலே டெய்லி 100 ரூபா உங்களால் ஏர்ன் பண்ண முடியாதா? குறைஞ்சபட்சம் நிறையாவே உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அப்படி டெய்லி சம்பாதிச்சு இந்த மாதிரி கோல்டில் நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆசை வரும். என்னால் இப்போ நிஜமாக சொல்கிறேன், இந்த ஆப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் இந்த 7,000 ரூபாய் சேர்த்துருக்க முடியும்னா கண்டிப்பாக சேர்த்துக்க முடியாது. என் ஹஸ்பண்ட் கூட அதை தான் சொன்னார். எப்படி நீ சேர்த்த? அதை தான் சொன்னார். ஸோ அந்த ஆசை வந்து வருது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நிறையா சேர்த்து வைங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.